எடப்பாடியார் எதை செய்தாலும் அதில் ஒரு ஒழுங்கு இருக்கும். எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் ஒரு நேர்மை இருக்கும். எந்த திட்டத்தை திட்டினாலும் அதில் ஒரு சமதர்மம் இருக்கும். இதுதான் எடப்பாடியாருடைய கொள்கை. ஆகவேத்தான் இன்றைக்கு சாமானியனாக பார்க்கப்பட்ட எடப்பாடியார் இன்றைக்கு சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு திட்டங்களை கொண்டு வந்து ஒரு முதலமைச்சராக இருந்த காரணத்தினால்தான் அவருடைய ஆட்சி, அதிமுக ஆட்சி, எடப்பாடியார் ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி வர வேண்டும் எடப்பாடியார் தலைமையில் என்று மக்கள் பேசுகின்ற அளவுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறது. சொல்லுவார்கள் கட்சி பிளவுபட்டு, எங்கே பிளவுபட்டிருக்கிறது? அதிமுக சரியாக இருக்கிறது. அதிமுகவை குறை சொல்லிக் கொண்டே இருப்பவர்கள் இப்போதும் குறை சொல்லுகிறார்கள். அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டியதே கிடையாது. நெட்டலை எடப்பாடியார் கையிலே பத்திரமாக இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி எடப்பாடியார் கையிலே பத்திரமாக இருக்கிறது. 2 கோடி அதிமுக தொண்டர்கள் எடப்பாடியார் சுற்றி பக்கபலமாக பாதுகாப்பாக இருக்கிறார்கள். தேர்தல் வர இருக்கிறது. 2026 ஏப்ரல் மாதம் தேர்தல் வந்துவிடும். மே மாதம் 5ஆம் தேதி செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே முதலமைச்சராக எடப்பாடியார் பதவியேற்பார். டிசம்பருக்கு பின்னால் ஜனவரி 26 ஜனவரியிலேயே திமுகவுடைய நேர காலம் இறங்கிவிடும். விருதுநகர் மாவட்டத்தில் 7 தொகுதிக்கு 7 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெறும். எடப்பாடியார் விரல் நீட்டுகின்ற வேட்பாளர் வெற்றி பெறுவார். அதற்காக களம் புகுந்து களமாடுவதற்கு அதிமுக லட்சோலத்த தொண்டர்கள் விருதுநகர் மாவட்டத்திலே தயாராக இருக்கிறார்கள். உள்ளடிகள் பல வேலை விட்டு அவரை கெடுக்க பார்த்தார்கள், கட்சி அழிக்க பார்த்தார்கள். அத்தனையும் தவறுமுடியாக்கி சட்டத்தின் வழியாகவும் நேர்மையான வழியாகவும் இந்த இயக்கத்தை கட்டி காத்தவர் நம்முடைய பச்சை தமிழர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார். அவரை சுற்றி எத்தனை பேர் குறைதனமாக இருந்த அவருடைய ஆட்சியை கலைப்பதற்கும், இந்த கட்சியை உடைப்பதற்கும், இந்த கட்சியை ஒண்ணுமில்லாமல் செய்வதற்கும் உள்ளிருந்தே வேலை பார்ப்பவர்கள் எல்லாம் இன்றைக்கு வெளியே இருந்து கொண்டு கூக்குரலிடுகிறார்கள். எடப்பாடி என்ன செய்வார் கேட்டால் என்ன செய்வார் என்பதற்கு 4 ஆண்டு காலம் அவருடைய ஆட்சியே சாட்சி. 4 ஆண்டு காலம் ஆட்சிக்கு வந்தவுடனே திமுக சொன்னார்கள், ஸ்டாலின் சொன்னார், இந்த ஆட்சி ஒரு அம்மாசை ஓடுமா 2 அம்மாசை ஓடுமா என்று சொன்னார்கள். 4 ஆண்டு காலம் முழுமையாக ஆட்சி செய்த முதலமைச்சராக எடப்பாடியார் இருந்தார். இன்றைக்கு இவர் கட்சியை நடத்த முடியுமா என்று சொன்னார்கள். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு, உயர்நீதிமன்றத்தில் வழக்கு மீது வழக்கு, தேர்தலுக்கு வழக்கு, இத்தனையும் சரி செய்து இவ்வளவு பிரச்சனை சரி செய்து ஒரு அற்புதமான தலைவனாக இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய பொதுச்செயலர் எடப்பாடியாருக்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பாக இருங்கள், உறுதுணையாக இருங்கள், உங்களுக்கு துணையாக நாங்கள் இருப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.